இப்போ நான் ஃப்ரண்ட்டை கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பேக் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு கரெக்டாக இந்த சைடு கரெக்டாக ஸ்ட்ரெயிட் வச்சுருங்க. ஓகே, இப்போ நான் பேக் இது போட்டேன். இது லேடிஸ்க்கான ஜென்ஸ் பேண்ட் மாதிரி மெத்தட் இது. இப்போது இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றுங்க. ஓகே, 2 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த கார்னர்லேருந்து இதை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இங்கே வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இந்த ஃப்ரண்ட்டை விட இந்த சைடு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஒரு ஸ்கேல் அளவு போதும். அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போடுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த நீட்டுக்கும் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அதான் ஒரு ஸ்கேல் கணக்கு இருந்தாலே போதும் உங்களுக்கு. நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணி பாருங்கள். தப்பு இருந்தால் மறுபடியும் எங்களை கேளுங்க. தப்பு வராது, தப்பு வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. 100% நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எந்த வாய்ப்பும் கிடையாது. எப்படி மார்க் பண்ணுறேன்னு ஃபோட்டோவில் இருக்குது, கேமராவில் இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா மார்க் எவ்வளோ போட்டுருக்கு நல்லா பார்த்துக்கணும். ஃபுல் வீடியோ சூஸ். இப்போ நான் கட் பண்ணுறேன், பார்த்துங்க பேக். நீங்கள் தைக்கும் போது என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையும் அடிங்கால வந்து ஈவனாக வச்சு தான் தைக்கணும். நீங்கள் வந்து தனித்தனியாக தைக்கக்கூடாது. இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணக்கூடாது. நான் தைக்கிற வீடியோவை காட்டுறேன் பாருங்கள்.